அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதி, நேர்மை, உண்மை என்று எப்போதுமே பாடுபடும் மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்லக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களோட அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கௌரவமும் உண்டாகும். பூமி வாகனம் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பணவரத்து கூடும்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வங்கியில் இருப்பு உங்களுக்கு கூடும். வாங்கிய கடனை திரும்பி செலுத்தி மன நிம்மதி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளோட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதிகாரம் செய்யும் பதவிகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம மீனம் ராசிக்காரர் அன்பர்கள் குணாதிசயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமண முயற்சி மேற்கொள்கிறவங்களுக்கு இந்த காலமானது சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை இருக்கும். உறவினர்கள் நண்பர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நெடுநாளைய சங்கடம் உங்களுக்கு தீரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்தும் உங்களுக்கு கூடுன்னு சொல்லலாம். எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி மன மகிழ்ச்சி உண்டாகும். அதே மாதிரி கலைத்துறையினர் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பயணங்கள் செல்ல நேரலாம். தனத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து நீங்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அரசியல் துறையினர்களுக்கு இருந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கி மன வருத்தமும் நீங்கும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. எதுலேயுமே கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும். கவலையே வேண்டாம். இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகுது. கடன் வியாபாரங்களில் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. மதிப்பெண் கிடைக்க நிறைய உழைக்க வேண்டி இருக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர்களோட பாராட்டுகளும் உங்களுக்கு இனி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. பூரட்டாதி 4ஆம் பாதம் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளும் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமும் இருக்குது. உத்திராட்டாதி பணவரவுகளுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லலாம். எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்துகளால் சிறு சிறு விரயங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. புத்திர வழியிலும் மனக்கவலைகள் ஏற்படும். பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் யாவுமே பூர்த்தியாகும். இந்த பிரச்சனைகள்லாம் விலக அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவில்களுக்கு சென்று வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் உங்களுக்கு அமையும். புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. பண வரவுகள் தேவைகளுக்கு ஏற்றபடி இருக்கும். குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். சொந்த பூமி, வண்டி, வாகனம் போன்றவை வாங்கும் முயற்சிகளில் கவனம் தேவை. பரிகாரமாக குலதெய்வத்தை பூஜை செய்து வழங்கி எல்லா காரியங்களும் வெற்றியாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். ஞாயிறு, செவ்வாய், வியாழன் ஆகிய தினங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே ஒற்றுமை பாதிக்கப்படாது.
இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்ற உறவினர்கள் திரும்பவும் வந்து சேருவாங்க. சொந்த பந்தங்களுக்கு அவருடைய சிரமமான காலகட்டங்களில் பொருளாதார உதவி செய்வீங்க. குடும்ப செலவிற்காக நீங்கள் வாங்கிய கடன்கள் அனைத்துமே இப்போது தீரக்கூடிய காலமாக இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே வரும். புதிய வீடு மனை வாங்க திட்டமிட்டு இருக்கிறவங்க சரியாக திட்டமிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு இது ஏற்ற காலமாக சொல்லப்படலாம். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். வங்கி கடன் பெற விண்ணப்பம் செய்தவங்களுக்கு கடன் தொகை அனைத்துமே கைவந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மீனம் ராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது. வங்கி கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வம்பு வழக்குகளில் சாதகமான முடிவு உங்களுக்கு ஏற்படும். தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்வதன் மூலம் அனைவரும் உங்களை மதிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லலாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்குமே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அவர்கள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குன்னு சொல்லலாம். கலைஞர்களுக்கு அவர்களே எதிர்பார்க்காத புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். போட்டிகளில் இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகளும் அதற்குரிய தன்மானமும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீங்க. சிரமப்படும் சக கலைஞர்களுக்கு ஆதரவாக நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. மாணவர்களுக்கு அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. விண்ணப்பிக்காதவங்க இந்த காலகட்டத்தில் விண்ணப்பித்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். கல்வி சார்ந்த உயர் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான பயிற்சிகளை நீங்கள் பெறுவீங்க. மாணவர்கள் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்துவதை குறைத்து கொண்டு கல்வியிலும் கவனம் செலுத்துறது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பழமை வாய்ந்த கோயில்களுக்கு முடிந்தவரை நம்ம பணிகளை செய்து தருவது ரொம்ப நல்லது. அதற்கு பூஜைக்குரிய பொருட்கள் நெய் சமர்ப்பிப்பது நல்லது. அதோட வசதியற்ற பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை எழுதும் பொருட்கள் தானமாக அளிப்பதன் மூலமும் பல நன்மைகளும் உங்களை வந்து சேரும். மாத தொடக்கத்தில் பார்த்தோம்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக ஸ்தலத்திற்கு பயணம் செல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். நீண்ட காலமாக வீடு மனை அல்லது வாகனம் போன்றவற்றை வாங்க நினைத்திருந்தால் உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலமாக இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். வேலையை மாற்ற நினைக்கிறவங்களுக்கும் சிறந்த வாய்ப்புகள் இருக்கும். கூடுதல் வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு உருவாகும். வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணம் இனிமையான பலனை உங்களுக்கு தரக்கூடிய காலமாக இருக்குது. வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணம் இனிமையான பலன் தரும். மாதத்தின் கடைசி வாரத்தில் திருமண முயற்சிகளில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. பணியிடத்தில் சில சிரமங்கள் ஏற்படலாம். முடிந்தவரை நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கூடுதல் வேலை சுமை இருக்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு கவலையை அதிகரிக்கும். உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் வாய்ப்புகள் நல்ல சிறப்பாகவே இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமாக அலுவலக நிர்வாகம் செயல்படும். மேலும் உங்களோட நிறுவன மேம்பாட்டு பணிகளுக்கான ஆதரவை சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் பெறக்கூடிய காலமாக இருக்குது. அதிகாரிகளிடமிருந்து பல நன்மைகளை பெறக்கூடிய காலமாகவும் இருக்குது. புதியதாக தொழில் தொடங்க விரும்புகிறவங்க தங்களோட முதலீடுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேணும். சிறிய அளவில் தொடங்குறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க தங்களோட தொழில் விரிவாக்கங்கள் குறித்த விஷயங்களில் பொறுமையாக செயல்பட வேண்டும். காதலர்கள் தங்களோட அன்பான கூட்டாளிகளுடன் அற்புதமான நேரத்தை கொண்டிருப்பார்கள். தம்பதிகள் ஒன்றாக இணைந்து பல இனிமையான தருணங்களை அனுபவித்து மகிழக்கூடிய காலமாக இருக்குது. நிதி விஷயங்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களோட குடும்பத்தாரிடம் இருந்து நிதி உதவி பெறவும் வாய்ப்பு இருக்குது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களோட ஆரோக்கியம் நன்றாகவே இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். மீனராசி மாணவர்கள் பள்ளியில் பிரகாசமாக படிப்பாங்கன்னு சொல்லலாம். அவர்களோட வெற்றிக்கு ஆசிரியர்களும் வழிகாட்டல் உதவிகரமாக இருக்கும். இந்த பதிவில் நம்ம மீனராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு
பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.